2002 சென்னை லாய்லா கல்லூரியிலே தொடங்கி அப்போது இருந்து கிட்டத்தட்ட இதுவரை 48 ஆய்வுகள் தமிழகம் முழுக்க பாராளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்து விதமான தேர்தலிலும் நாங்கள் ஆய்வுகள் விடப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக ஜனநாயக நாட்டிலே ரோட்டில் நின்று சர்வே விடுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. காவல் அதிகாரிகள் காலையிலே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஜனநாயக நாட்டிலே தெருவில் இருந்தான் ஜனநாயகம் பிறந்திருக்கிறது. அந்த நோக்கத்திலே முதல் முறையாக நான் 24 வருஷத்துல ஃபர்ஸ்ட் முறை ரோட்ல இருந்து இந்த சர்வே விடுறேன். கிட்டத்தட்ட 10 நாட்களாக கோவை தொகுதி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதி ஏன் எடுக்கிறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட தமிழகமே உற்று நோக்குகிற தேசிய அளவில் பார்க்கிற பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்ல தோல்வி பெறுவாரா இல்ல திமுக முன்ன இருக்கா அல்ல அதிமுக பின்னாடி இருக்கான்ற ஒரு விஷயத்தை பெரிய பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் இருக்கிற போது ஐபிடிஎஸ் பிரைவேட் நிறுவனத்தின் சார்பிலாக சென்னை லாய்லா கல்லூரி முன்னாள் சேர்ந்து உருவாக்கிய இந்த நிறுவனத்தின் சார்பில் 10 நாட்களாக 3281 நபர்களை சந்திக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் வயது ரீதியாக அனைத்து மக்களும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஆய்வு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி சார்ந்தவர் 38.9%, கணபதி ராஜ்குமார் அவர்கள் 33.4%, சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஏடிஎம்கே 18.5%, கலாமணி அவர்கள் என்டிகே 6.8%, அதர்ஸ் 2.4% வாக்களை பெறுகிறார்கள். இந்த முடிவு இறுதி முடிவாக இருக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இதை நோக்கித்தான் தேர்தல் அமையும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூலூர் பகுதிகள் பாஜக பாதகமாக இருக்கிறது மற்றும் கவுண்டம்பாளையத்தில் சில பகுதிகள் இருக்கிறது. ஆனால் 6 தொகுதிகளும் பரவலாக வருகிறது. முதலிடத்தில் பாஜக இருக்கிறது, 2வது இடத்தில் திமுக, 3வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இந்த தேர்தல் விசனமாக பார்க்கப்படுவது என்னவென்று சொல்கிற போது அதிமுக சேர்ந்த முக்காவகம் ஓட்டு பாஜக செல்கிறது, திமுக இருக்கிற ஓட்டுகளும் பாஜக செல்வதனால் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கிறது. அண்ணாமலை வெற்றி பெறுவதன் நோக்கத்திற்காக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்பு ஒரு எழுச்சியை பார்க்கப்படுகிறது. ஆய்வு மேற்கொள்கிற போது அங்க இருக்கிற பெண்கள் ஆண்கள் இந்த தொகுதியினுடைய இறுதி வாய்ப்பு எங்களுக்கு வெற்றி பெறும் நோக்கத்திலே அந்தந்த வட்டார அளவிலே அங்கங்க இருக்கிற மக்கள் தனிப்பட்ட முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய முடிவு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இதை ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி மாறுவதற்குள்ளே நிச்சயமாக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு 5ஆம் தேதி உங்களை மீண்டும் சந்திப்பேன். 20 லட்சம் வாக்காளர்கள் வெறும் 3000 ஒரு 10% கூட நல்ல கேள்வினா 10% கூட இல்லாம நல்ல கேள்வினா அதாவது சாம்பிள் சைஸ் தகுதி பெற்றது. அதாவது கிட்டத்தட்ட நான் புதுமையானவன் கிடையாது இந்த ஃபீல்டுல. கிட்டத்தட்ட நீங்க எல்லாமே விக்கிமீடியால போய் லாஸ்ட் எடுத்து பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சர்வே விட்டது, நான் தான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் போன சட்டமன்ற ஆகட்டும் பாராளுமன்ற ஆகட்டும் அனைத்து தேர்தலும் நான் தான் முதலிடமா இருக்கேன். இந்த தேர்தலும் முதலிடமா இருப்பேன். இல்ல ஏன் சொல்றேன் சாம்பிள் சைஸ் இல்ல ரொம்ப குறைவான இது போதுமானது. இது 3000 பேர்த்து எடுத்துட்டு 20 லட்சம் இல்ல அதுதான் வரேன். அதாவது தகுதி பெற்ற நபர்கள், அதாவது இந்த சர்வே எடுத்த தகுதி பெற்ற நபர்கள் என்ன தகுதி வயது ரீதியாக கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வினா எங்களுக்கு இந்த ஃபீல்டுல அனுபவம் பெற்றவங்க. அதனால நீங்க என்ன தகுதி இல்ல வாக்காளர் இல்ல, அதாவது எனக்கு சொல்ல இல்ல அதாவது சாம்பிள் சைஸ் சாம்பிள் சப்ஸ்கிரிப்ட் சைஸ் அந்த சைஸ் எங்களுக்கு போதுமானது. இல்ல ஏப்ரல் 6ஆம் தேதி விட்ட போது ஒரு பார்லிமெண்ட் குறைஞ்சபட்சம் 1000 பேர் தான் நாங்க இது பண்ணுவோம். இது கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கும். சோ இந்த சாம்பிள் சைஸ் எங்களுக்கு போதுமானது. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி அனுபவம் பெற்றவங்க அனுபவம் பெற்ற நபர்களும் எங்களுக்கு இது ஈஸியா கிடைச்சிடும். சோ ஆகவே இந்த முடிவு வரலன்னா 5ஆம் தேதி